ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்து நான் போகிற இடம் திருவடி சூலம். சென்னைக்கு மிக அருகிலேயே 108 திவ்ய தேச பெருமாளும் அருள் பண்ணியிருக்காங்க. அந்த திவ்ய தேசத்தை நான் தரிசிக்க போகிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணி போடலை. ஃபஸ்ட்டு ஏறின பஸ் வந்து 7 ரூபா. இப்போ செங்கல்பட்டு பேஸ்ட் ஏரிக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன். அடுத்தது டோட்டல் பட்ஜெட் வீடியோ முடியும் போது எவ்வளோ ஆச்சுன்றதை சொல்கிறேன். செங்கல்பட்டுலேருந்து நான் திருவடி சூலத்துக்கு ஆட்டோவில் தான் போகிறேன். அதுவும் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன். என்னோடது பட்ஜெட் ஓகேவா? ஹலோ கைஸ், வணக்கம். நான் இப்போ வந்திருக்கிறது திருவடி சூலம். திருவடி சூலம்ன்றது சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கே ஒரு அதிசயம் என்னன்னா, இந்த கோயிலில் 108 பெருமாளும் ஒரே இடத்துல அருள் பாலிச்சிருக்காரு. சுயம்பு அம்பாலும் அருள் பாலிச்சிருக்காங்க. 108 திவ்ய தேசம் என்பது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலங்களாகும். அதில் 84 ஸ்தலங்கள் தமிழ்நாட்டிலும், 11 திருத்தலங்கள் கேரளாலையும், 2 திருத்தலங்கள் ஆந்திராவிலையும், 4 திருத்தலங்கள் உத்தரப்பிரதேசத்திலும், 3 திருத்தலங்கள் உத்தரகாண்டிலும், 1 திருத்தலம் குஜராத்திலும், 1 திருத்தலம் நேபாளிலும் இருக்கிறது. மொத்தம் வந்து பூலோகத்துல 106 திருஸ்தலங்கள் இருக்கிறது. வானுலகில் 2 திருஸ்தலங்கள் இருக்காங்க. மொத்தம் சேர்த்து 108 திவ்ய தேசம். இதுல 106 தான் நம்ம மனுஷ ஜென்மமா இருந்து சேவிக்க முடியும் பெருமாளை. அதுக்கப்புறம் நம்ம பண்ற பாவ புண்ணியத்தை பொறுத்து தான் வானுலகத்துல பாக்கி உள்ள 2 திவ்ய தேசத்தை நம்மளால சேவிக்க முடியும். இது வந்து சின்ன இன்ட்ரடக்ஷன், அவ்வளவுதான். சரியா? பெருமாளோட அருளை பெறுங்க. நல்லா இருங்க எல்லாரும். இப்போ 108 திவ்ய தேசத்தை பெருமாளும் அவரோட திருநாமங்களும் தாயாரோட திருநாமங்களையும் பார்க்க போறீங்க. வாங்க என்னோட சேர்ந்து நீங்களே டிச்சிக்கலாம். ஸ்ரீ ஆதிகேசவன் நாகர்கோவில் திருவட்டாறு பெருமாள். இது அனந்த பத்மநாத பெருமாள் திருவனந்தபுரம். அனந்த பத்மநாத பெருமாள் திருவனந்தபுரம். சிரஞ்சீவி ஆஞ்சநேயர். திருமோகூர் ஸ்ரீ காளமேக பெருமாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ரெங்கமன்னார் மதுரை. வைத்திய வீர ராகவ பெருமாள் திருவள்ளுவர். ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் சீர்காழி. திருப்புலிங்குடி ஸ்ரீ காய்ச்சிட வேந்தன் திருநெல்வேலி. உலகளந்த பெருமாள் காஞ்சிபுரம். ஸ்ரீ உலகளந்த பெருமாள். பூதங்குடி ஸ்ரீ வல்வில் ராமன் கும்பகோணம். திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள். குறுங்குடி ஸ்ரீ வைணவ நம்பி திருநெல்வேலி. திருப்பேரை ஸ்ரீ மகர நெடுங்குழைக்காதர் திருநெல்வேலி. ஸ்ரீ சக்கரபாணி பெருமாள் கும்பகோணம். ஸ்ரீ தலசயன பெருமாள் மகாபலிபுரம். திருக்கோளூர் ஸ்ரீ வைத்த மாநிதி திருநெல்வேலி. கோயிலூர் ஸ்ரீ திரிவிக்ரமன் திருக்கோயிலூர். ஸ்ரீ வானமாமலை ஸ்ரீ தோத்தாத்ரிநாதர் திருநெல்வேலி.
திருவடி சூலத்தில் 108 பெருமாள் கோயிலில் அன்னதானம் கூட இருக்குது. காய்கறிகள் இன்னைக்கு அன்னதானம் பண்ண போறதுக்கான சாப்பாடுகள்லாம் பாயசம், அன்னதானத்துக்கு மக்கள் நின்றுட்டுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கூட்டம் பாருங்க. திருவடிச்சூலம் கருமாரியம்மன் திருவடி சூலம் அமர்ந்த கரிமாரி, திருவடி சூலம் அமர்ந்த கரிமாரி, உருவங்கள் 7 கொண்டே அருளாட்சி செய்தே, உருவங்கள் 7 கொண்டே அருளாட்சி செய்தே, திருவடி சூலம் அமர்ந்த கரிமாரி, திருவடி சூலம் அமர்ந்த கரிமாரி. இங்க வந்து சுயம்புவா இருக்காங்க. திருவேற்காடு கருமாரியம்மனும் திருவடிச்சூல கருமாரியம்மன் எல்லாமே ஒரே கருமாரியம்மன் தான், பிரான்ச்சஸ் அது மாதிரிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் இங்க கருமாரியம்மன் வந்து சுயம்புவா இருக்காங்க. இங்க வந்து கோயில் கட்டுறதுக்கு பள்ளம் தோண்டும் பொழுது அம்மன் வந்து சுயம்புவா வந்து இங்க கிடைச்சாங்க. சொர்ண ரேகையோட ஒரு குழந்தை வந்து ரத்தத்தோட எப்படி வந்து பிறந்தா எப்படி இருக்குமோ அத மாதிரி ரத்தத்தோட அவ கிடைச்சா. அதுதான் இங்க வந்து சுயம்பு அம்மனா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 51 அடி அம்மன் வந்து இந்த விஸ்வரூபிணியா வந்து இருக்காங்க. இவங்களை வந்து எங்க மதுரமுத்து சுவாமிகள் இருக்காங்க, எங்களுடைய குரு. எங்க எல்லாருக்குமே அவருடைய கனவில் வந்து தோன்றி இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்ததுனால இங்க வந்து 51 அடியில ஒரே கல்லுல அம்மனை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. விஸ்வரூபமா இருக்கா, எல்லாருக்குமே வந்து அருள் பாலிச்சுட்டு இருக்கா, எல்லாருக்குமே வந்து வேண்டியதை கொடுத்துட்டு இருக்கா. எப்ப நம்ம மனசார நினைச்சு எது வேண்டுமோ அதை வந்து கருமாரி அம்மா வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. மனசார பக்தியோட அவளை வணங்கும் போது இன்னைக்கு நாங்களாம் வந்து வாழ்க்கோம் அப்படின்னா அது எங்க கருமாரி அம்மனால மட்டும்தான். அவ இல்லையானா நாங்க கிடையாது. எங்கள் வாழ்க்கையில் வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா அது எங்கள் கருமாரி அம்மனால் மட்டும்தான். அவள் எனக்கு வந்து ஒரு தாய், நான் தாயாக தான் அவளை பார்க்குறேன். அவளுடைய அன்பு அரவணைப்பு இதுதான் வந்து எங்களை வாழ்க்கையில் கொண்டு போயிட்டுருக்கு. அவளுடைய அன்பு அரவணைப்பு எல்லாருக்குமே கிடைக்கணும். கருமாரி அம்மனுடைய அன்பு அரவணைப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாருமே வந்து அவகிட்ட வந்து நின்று வேண்டும் பொழுது கண்டிப்பா அவளுடைய அருளும் ஆசீர்வாதமும் எல்லாருக்குமே கிடைக்கும். எல்லாருமே இந்த உலகத்துல நல்லபடியா இருக்கணும் கடவுள் ஆசீர்வாதத்தோட. அது கருமாரி அம்மனோட வந்து நீங்க வந்து திருவடிச்சூலத்துல இங்க 51 அடி அம்மனா வந்து இந்த விஸ்வரூப காட்சியை நீங்க எங்குமே பார்க்க முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமா வந்து இங்க அமைஞ்சிருக்கா.
அது வந்து இங்கே பார்க்கலாம். சுயம்பு அம்மன் அவங்கள பார்க்கலாம். சொர்ண ரேகையோடு இருக்கா. எல்லாரும் வந்து கருமாரி அம்மனுடைய அருளை பெற்று எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி. அம்மா தாயே கருமாரி நீயே சொன்ன. நான் சின்ன குழந்தையிலேருந்தே 3 மாதம் குழந்தையிலேருந்தே நான் இந்த கோவிலுக்கு வரேன். எனக்கு எல்லாமே இந்த அம்மன் தான் வந்து எனக்கு பேர் வச்சது, எனக்கு கல்யாணம் பண்ணது, எங்கள் பசங்களுக்கு உடனே அடுத்த நிமிஷம் காலேஜ் முடிச்ச உடனே வேலை, உடனே இது எல்லாம் அம்மன் அடுத்தருக்கு எனக்கு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அடுத்தருக்கு எனக்கு அம்மனால எல்லாம் நல்லபடியாக இன்னி தேதி வரைக்கும் நடந்துருந்துச்சு. நானே எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் அப்படியே அந்த பரம்பரையாக நாங்கள் இந்த கோவிலுக்கு வரவோம். சாமியுடைய அப்பா காலத்துலேருந்து நாங்கள் வரோம். கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷமாக வரோம். எல்லாம் அம்மனுடைய அருளால் உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடந்துருக்கு. பெருமையோ அவங்களுடைய கருணையை பற்றி சொல்கிறதுக்கு எல்லையே இல்லை. அளவற்ற கருணை, அளவற்ற செல்வத்தை கொடுப்பா. எல்லாத்தையும் அவளே பார்த்துக்குவா. எல்லா கவலையும் தீர்த்து வைப்பா. அவளே கெதின்னு இருக்கணும். அவளை தவிர வேறு யாரும் கிடையாது உலகத்தில். நான் அப்படிதான் நினைக்கிறேன். மற்றவங்க எப்படி எனக்கு தெரியாது. பணத்துக்கு தேடி வரலாம், ஆனால் அவங்க கருணையை தேடி வரலாம். எல்லையற்ற கருணை, அது சொல்ல முடியாது. அனுபவிச்சாதான் தெரியும். எனக்கு தெரிந்த லெவலுக்கு நான் வந்து 108 திவ்ய தேச பெருமாளை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். ஏதாவது தவறு இருந்தால் சாரி, ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு நான் எல்லாமே எடுத்துட்டேன். வானுலக பெருமாள்னா இதில் இன்னும் வரல, தயாரிச்சிட்ருக்காங்க பெருமாள். அங்கேருந்து வந்து ஏற்பாடு ஆயின்ட்டுருக்கு. அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு 108 பெருமாளை நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்து தரிசித்து பெருமாளோட அருளை பெறுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் வந்து இப்போ வந்தது பட்ஜெட் டூர் தான். திருவடி சூளம் வரணும். சென்னையிலேருந்து திருவடி சூளத்துக்கு 50 ரூபாவில் வந்தேன். திருப்பியும் திருவடி சூளத்துலேருந்து சென்னைக்கு 50 ரூபாவில் போட்டேன். இதுதான் என்னோடய பட்ஜெட்டு. மொத்தம் 100 ரூபா தான் என்னோடய செலவு. மற்றபடி நான் எதுவும் செலவு பண்ணேன். இதுதாங்க பட்ஜெட்டு. இங்கே 30 ரூபா ஷேர் ஆட்டோ, அவ்வளோதான். டோட்டலாக போக வர சேர்த்து 160 ரூபா. இதுதான் என்னோடய பட்ஜெட். ஓகேவா? ஓகே. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.